ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரவா தோசை. அதுக்கு 1 கப் ரவை, 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இதில் வந்து 1 1/2 குழிக்கரண்டி அளவு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவை வந்து எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சி ஓரளவு கெட்டியாக இருக்கும். இது கூட இன்னுமே எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி வந்து துருவுனதும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, தனி மிளகு பவுடர், உப்பு வந்து தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கிட்டு இது கொஞ்சம் இன்னும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இந்த தோசைக்கு மட்டும் பார்த்துக்கிடணும். அப்போ தான் அந்த தோசை மொறு மொறுன்னு வரும், இல்லைனா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி வந்துடும். அப்புறம் சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மொறு மொறுப்பான ரவா தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.